ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக காதல் திருமணம் செய்த மகள் மீது ஏற்பட்ட ஆத்திரத்தினால் அவரது தந்தையே மகளின் வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அருகே நடந்துள்ளது. நேற்று நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் வழக்கம் போல திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. ஷர்மிளா, இது குறித்த விவரங்களை சேர்த்த போது திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட மகள் வீட்டின் மீது அவரது தந்தையே ஆத்திரத்தில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். மூளைக்கரைப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கருணை கிராமத்தை சேர்ந்தவர் 22 வயதான முத்துக்குமார். அதே பகுதியைச் சேர்ந்த சமையல் தொழிலாளியான 60 வயதான முருகன் என்பவருடைய மகள் வித்யா. இவருக்கு 20 வயதாகிறது. கல்லூரி படிப்பை முடித்த வித்யாவும் முத்துக்குமாரும் கடந்த சில காலமாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு வித்யாவின் தந்தை முருகன் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வந்துள்ளார். எனினும் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கடந்த மாதம் 20ஆம் தேதி இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு கருணை கிராமத்தில் உள்ள முத்துக்குமாரின் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். முத்துக்குமார் தனது கிராமத்தில் மற்றொரு இடத்தில் புதிய வீடு ஒன்றை கட்டி வருகிறார். நேற்று இரவு முத்துக்குமாரும் அவரது மனைவி வித்யாவும் தங்களது புதிய வீட்டின் கட்டுமான பணிகளை பார்ப்பதற்காக ஏற்கனவே இருக்கும் வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்ட வித்யாவின் தந்தை முருகன் ஆத்திரத்துடன் இரவு முத்துக்குமாரின் வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டில் யாரும் இல்லாததை கண்டு ஆத்திரம் அடைந்த முருகன் தான் கையில் வைத்திருந்த அருவாளால் வீட்டின் கதவை சரமாரியாக முதலில் வெட்டியுள்ளார். பின்னர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அதற்குள்ளாக பெட்ரோல் குண்டை வீசியுள்ளார். இதில் வீடு தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி வீட்டின் தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் கூடியதை பார்த்த முருகன் தப்பியோட முயன்ற போது பொதுமக்களே அவரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே மூளைக்கரைப்பட்டி போலீசாருக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் முருகனை மீட்டு அவரை சிகிச்சைக்காகவும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு போலீஸ் பாதுகாப்புடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மூளைக்கரைப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகனிடம் தீவிர விசாரணை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய சிறிய காரணங்களுக்காக தனிப்பட்ட விரோதங்களை மனதில் வைத்துக் கொண்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கை கெடுக்க நினைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் பெற்றுத் தரப்படும் என திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இதுபோன்று நடக்கும் சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்துவது தவிர சட்டம் ஒழுங்கிற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஷர்மிளா.